அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சிறந்த கல்வியை மாணவ சமூகத்துக்கு என்றும் சிறப்பாக வழங்கி என்றும் எண்மவர்கள் மண்ணில் மனதில் இடம் பிடித்த NIBT கேம்பஸினுடைய வருடாந்த பொது பட்டமளிப்பு விழா இன்றைய தினம் மிக சிறப்பான முறையிலே இடம்பெற காத்திருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்தில் பல்வேறுபட்ட மாணவர்கள் பல பிரதேசங்களிலும் இருந்து இங்கே வருகை தந்து தங்களுடைய உணர்வுகளை பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த அற்புதமான தருணத்தில் பல நபர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்ட வண்ணம் இருக்கணும். அந்த வரிசையில் மற்றும் ஒரு நபர் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்லாம். உங்களோட பேர் என்ன? எந்த இடத்துலேருந்து வாரீங்க? நான் வந்து நஸ்ரான் புத்தளத்துலேருந்து வரேன். புத்தளத்துலேருந்து நஸ்ரான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஈரம். நஸ்ரான், நீங்கள் வந்து கூறுங்க, எங்களோட NIBT கேம்பஸை எப்படி அறிஞ்சிங்க? எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும். நான் வந்து NIBT கேம்பஸில் வந்து நான் ஒரு வருஷமாக வந்து தொடர் இருக்கிறேன். அதில் வந்து 2 கோர்சஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். IT அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணேன். அதை தாண்டி வந்து அந்த NIBT கேம்பஸில் என்னோட மஃபாஸ் சார் வந்து எங்களோட வந்து அந்த ஸ்டடீஸ் அப்படின்றத தாண்டி எங்களோட வந்து அந்த உணர்வு ரீதியாக சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி கொள்வதாகிக்கலாம், விளைஞ்ச சொல்கிறது. அதே வந்து அந்த வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சு கொள்வதாகிக்கலாம். அப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த படிப்புகளை தாண்டி நிறைய விஷயங்கள் எப்படி ஒரு சமூகத்தில் எப்படி வாழணும், அதை வந்து நாங்கள் எப்படி அந்த சில விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் வர டைமில் நாங்கள் எப்படி அதை எதிர்கொள்ளணும், அப்படியான சில சவால்களுக்கு எப்படி வந்து முகம் கொடுக்கணும், இப்படியான நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம். உண்மையில் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவத்தோடு இந்த கற்கையை நீங்கள் முடிவு செய்து இந்த இடத்துல இருக்கீங்க. இப்போ உங்களுக்கான பட்டமளிப்பு விழா இடம்பெற காத்திருக்கிறது. இந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்கு? அதை வந்து வார்த்தையால் சொல்கிற அளவுக்கு இல்லை. அப்படி அவ்வளோ பெரிய எங்களோட அம்மா அப்பா அப்படி நிறைய ஆசைகளோடு இருப்பாங்க. எப்படின்னு சொன்னால் எங்களோட புள்ள வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரணும், நல்ல நிலைமையில் ஈக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட முன்னுக்கு வந்து நாங்கள் இப்படி கிராஜுவேஷனில் நாங்கள் கலந்து கொள்கிறதால வந்து எங்களுக்கு அந்த தாய் தகப்பன் அந்த முகத்தில் வர அந்த சந்தோஷம் இருக்கிறது தானே, அது வந்து எல்லாம் கடந்தது. அதை வந்து வார்த்தையால் சொல்லி முடிக்கல. உண்மையில் சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக நீங்கள் கூறுங்கள், உங்களை போன்று மற்றவர்களும் இந்த கற்கையை தொடர வேண்டும். ஆகவே நீங்கள் எதிர்வருகின்ற சந்ததிகளுக்கு என்ன விடயம் கூற வாரீங்க எங்களுடைய NIBT கேம்பஸை பற்றி? NIBT கேம்பஸில் வந்து நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னால், என்டர் ஆகினோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கொள்ளையிலும். அதை தாண்டி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் எங்களோட சவால்களுக்கு நாங்கள் எப்படி முகம் கொடுக்கலும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளையிலும். இதில் வந்து படிக்கிறதின் மூலமாக அந்த மொழி ரீதியான விடயங்கள், ஏன்னா மஃபாஸ் சாரை பொறுத்தவரையில் வந்து அவர் எல்லா மொழியாலையும் பேசுவார். தமிழால் பேசுவார், இங்கிலீஷால் பேசுவார், சில டைமில் சிங்களத்தால் பேசுவார். அந்த டைமில் வந்து ஒரு எனர்ஜி ஒன்று வரும். அப்படி நிறைய விஷயங்கள் இது. அந்த சோம்பரம் ஆகுறது, அடுத்தது வந்து அந்த லேட் ஆகுறது, அடுத்தது அந்த கிளாஸஸ் வந்து கட் ஆகுறது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே அது வந்து எனக்கு பிடிச்ச விஷயம். அதில் உண்மையிலே நன்றி. நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. உங்களோட கல்வி பயணம் சிறப்பாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் பயணியுங்கள். ஜி சார். அடுத்த பதிவில் சந்திப்போம்.